கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை சூடி போட்டும் வைக்க மாமன் உண்டு மானே. ஹாய் மக்களே, நாங்க நம்மள கார்த்தி சரோ தீபக் பரணி. இன்னைக்கு வந்து ஆடி 18. நிறைய பேர் வந்து ஆடி 18 வந்து கொண்டாடி இருப்பீங்க, இன்னும் கொண்டாடிட்டு இருப்பீங்க. நான் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து இனிய ஆடி பெருக்கு திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எங்களோட ஆடி பெருக்கு வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தம்பிங்களும் வராங்க, தம்பிங்களும் கூட்டிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையிலிருந்து காலையில் தான் வந்தோம். எல்லாமே சிறப்பாக முடிச்சாச்சு. சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆடி 18 நம்ம என்ன செய்வோம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்து ஆளுங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாகி தான் கிளம்புறோம், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சிமெண்ட் மூட்டில் எடுக்கிறதுல அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்புறோம். இப்போ தானே வந்து போகிறத எல்லாமே பார்க்கலாம், என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கோம், பார்க்கலாம். அது முடிஞ்ச பண்ண போகிறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகேப்பா? சரி, ஓகே. இப்போ போகலாம் வாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லாரும் வந்து கயிறு வந்து மாற்றிக்குவோம். நிறைய ஊரில் வந்து இது வந்து செய்வாங்களா எங்களுக்கு தெரியல. நம்ம ஊர் சைடில் வந்து இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆடிப்பெருக்கு வந்து தாலி கயிறு வந்து பிரித்து வந்து கட்டிக்குவாங்க. நான் வந்து வருஷம் வருஷம் மாமா கையில் தான் நான் வந்து கட்டிப்பேன். இந்த வருஷம் வந்து நான் வந்து கட்டிக்கிட்டேன். யாரெல்லாம் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து புது தம்பதிகள் எல்லாருமே இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வந்து இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இனிமே தான் கோயிலுக்கு போயிட்டுலாம் வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு பக்கம் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து நாங்கள் மட்டும் இல்லை, பரணி, தம்பி, நாங்கள் 4 பேருமே வந்து கிளம்பிட்டோம். எல்லாரும் உள்ள போட முடியல, கொஞ்சம் வெயிட் இல்லைனால கொஞ்சம் உப்பு போட்டு நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளம்பலாங்களா? வாங்க. எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். அம்மாச்சி போய் பார்த்து ஒரு 3 மாதம் இருக்கும். இன்னைக்கு வந்து லீவு, பரணிக்கு லீவு, தீபக்கு லீவு. நாங்களும் அப்படியே வந்த கையோட கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் தூக்கு கண்ணில் ஒன்று எனக்கு அப்படியே இருக்குங்க, அவருக்கு இருக்கு. போய் வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி இருக்கு, உடம்புலாம் அவ்வளோ டயர்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அவ்வளோ இதாக இருக்குங்க. காலைல வந்து ஒரு 1 மணி நேரம் தூங்கினா கூட தெரிஞ்சிருக்காது. அதுவும் வந்து நாங்கள் தூங்கல, சரியா இருந்துச்சு. ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு தான் இனிமேல் சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட, டெய்லி காலையில் பழைய சாப்பாடு இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி தரேன், அது மாதிரி சாப்பிடுங்க, குடிங்கன்னு. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆமா, அது நம்ம பழைய சோறு காலையில இருந்து பழைய சோறு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்காக ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி காயத்ரி சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க ஒரு டம்ளர் எங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஸ் பிரியாணி அவங்க டெய்லி குடிப்பாங்களாமா, கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் தான் சாப்பாடு எப்படி தான் இவ்வளோ சாப்பாடு நைட்டு இருக்கும். காலையில் சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, நல்லா தான் பார்ப்பாங்க. இல்லையா எங்கள் அத்தை கொண்டு ஆட்டுக்குட்டிக்கு வந்து கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். சும்மா இவ்வளோ இருந்தாலே போதும், நல்லா கடை தண்ணியாட்ட கரைச்சி தயிர் ஊற்றி காலையில் எந்திரிச்சு வேறு வீட்டில் கடை குடிச்சுக்கணும். உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக. என் தங்கச்சி கூட சொல்லுவா, பழைய சாப்பாடு இருந்தால் கொஞ்சோண்டு இருந்தால் கூட தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நான் குடிச்சுக்குவேன் அப்படின்னு. உடம்பு நல்லா இருக்குமாம்மா. அப்படிதான் செய்யணும். ஏன்னா ட்ராவலும் ஒத்துக்க மாட்டேங்குது, உடம்பு ரொம்ப டயர்டாகவும் ஆகுது. பாருங்க, இன்னைக்கு வந்தவையோட ரெஸ்ட்டே இல்லை, போகிறோம் சாப்பாடு செஞ்சுட்டு நீ அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு சரியாக இருக்கும். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்களா, பொக்குன்னு போயிடுவாங்க, தம்பிகளும் கூப்பிட்டு வந்து காமி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு லீவு, சென்னை போகாமல் இருந்ததுனா கூட நாங்கள் முன்னாடி நாளே போயிருந்துருப்போம். அப்புறம் அதுவும் ஒரு போக வேண்டியதுனால போயிட்டு
வந்த கையோட போகிறோம். தம்பிங்க 2 பேரும் முன்னாடியே போயிருந்தாங்கன்னா நாங்கள் காலையில் கரூர்லேயே வந்து இறங்கியிருப்போம். அவனுங்க வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாட்டி இருந்துக்கிட்டானுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இந்த வேலை மிச்சம், போகிற வேலை போகிற வேலை மிச்சங்க. அவங்க 2 பேராச்சும் இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் விட்டுருப்போம். ஏன்னா நாங்கள் அடிக்கொருக்கா போய் பார்த்துக்குவோம். இருந்தாலும் நோம்பினாலும் பொக்குன்னு போயிடுவாங்க, வந்துதான் ஆகணும். நாங்கள் அப்புறம் இங்கே இறங்கியிருப்போம். நாங்கள் பஸ் இந்த வழியாக தான் போச்சு, அதனால் நாங்கள் இங்கேயே இறங்கி இருந்திருப்போம். அப்படியே நேரம் தூங்கி இருந்திருப்போம். ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் கொண்டாடி தூங்கவே முடியல. சரி போடா வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கிளம்பிட்டீங்களா என் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம்னா நாங்களும் போய்கிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம். இந்த ரூட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கமே ஆகிப்போச்சு. அரவக்குறிச்சி வந்தால் அதுலேருந்து மேலே பைபாஸ் அழுத்தி பிடிச்சா கீழே அப்படியே திருமணவளையூர் இந்த பக்கம் இருந்து அப்படியே போனோம். பஸ் ஸ்டாண்ட் வழியாக அடியே போயிடுவோம். இல்லைன்னா குடனூர் வழியாக பைபாஸ்லேயே உள்ள போயிடுவோம். நம்ம சிட்டிக்குள்ளே போய் டிராஃபிக்கில் போகாமல் அப்படி போயிடுவோம். வருங்க கோத்தாடியோட ரெக்கையாமம்மா அது ரெக்க போயிட்டுருக்கு. காற்றுக்கு விளையாடுறது பார்த்தா 2ஆ முறிஞ்சிரும் போல் இருக்கு. அப்படி பயமா இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு அது. அழுத்தி ஆச்சுரா. சிமெண்ட் ஃபேக்டரி. அப்படியே இந்த வழியில் போய் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டு கீழே இறங்கணும். அட இறங்குற வழி வந்துருச்சா? அதுவும் வந்துருச்சு. இந்த வழியில் போகும். யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறான்னு தெரியல. என்ன பெயிண்ட் கீட்டில் அடிச்சிருக்கிறாங்க? கண்ணெல்லாம் கட்டிடுச்சு புதுசா. துவைக்கிற எல்லாம் கட்டிடுச்சு. இங்கே ஒரு பெயிண்ட் கீட்டெல்லாம் பண்ணி வந்து உள்ள வந்தோடனே சுட்டு தின்னுட்டு இருந்தாங்காட்டி இந்த அம்மன் தின்னுங்கன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து என் தங்கச்சி எப்படி கண்டுபிடிச்சனா, இதில் வந்து ரவை போடுவா. அந்த இதில் அவ தான் பண்ணுவா. எங்கள் அம்மாச்சி செஞ்சாங்கன்னு கேட்க சில பறிஞ்சு வச்சுட்டு போயிட்டாலும் அவங்க போட்டாங்க. அவள் கையில் எண்ணெய் தெரிச்சிடும். அதனால வந்து இது வந்து சைஸ் தீபக் சாப்பிட்றேன். பரணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மாமா அது என்ன எண்ணத்துக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்த? சரோ இந்த ஜூஸ் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க பாரு. இந்த பக்கம் வந்துருங்க, கருப்பா தெரியுதீங்க. நீ கரும்பு ஜூஸ் வாங்கிருப்ப. அது வந்து ஒண்ணு கிளாஸ்ல கொடுப்பாங்க இல்ல கப்ல கொடுப்பாங்க. ஆமா. கரும்பு ஜூஸ் பாரு. கரும்பு மாதிரியே இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ரெடி பண்ணி அது ஒரு டிசைனா வந்து ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்து. இத பார்த்தா நான் இத வாங்கி குடிக்கலானே தோணுது. எந்த கடையில வாங்குனீங்க? இது வந்து கரூர் காந்தி கிராமத்துல வச்சிருக்காங்க. இது நிஜமா கரும்பு ஜூஸ் தானா? கரும்பு ஜூஸ் தானா? கரும்பு ஜூஸ் தான். கரும்பு எனக்கு தெரியல உங்களுக்கு. அது என்ன பச்சை கலர்ல ஒன்னு இருக்குது? அது வந்து மூடி. இதுக்கு காசு எவ்வளவு கொடுத்தீங்க? 25 ரூபாய் ஒண்ணு. என்னமாமா? எல்லா பக்கம் நார்மலா 20-25 தான் வித்துட்டு இருக்காங்க. கரும்பு பால். ஆமா, பிரெடி கேடா. ஆனா இதுல கரும்பு பால்ல நொறையா இருக்கும்ல, இதுல இல்ல? நொர இருக்கு. பாதி தண்ணி பாதி கரும்பு ஜூஸ்னு நினைக்கிறேன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இந்த ஆளுக்கு எடுத்து கப்பு நடிச்சு பாடுங்க. பாட்டில் வித்தியாசமா இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு. எப்படி முட்டை வர்றதுக்குதாம்மா நான் மறந்துட்டு எடுத்து வந்து தரேன். நல்லா இருக்கா? திலகாத வச்சாலாமா? சும்மா வீடியோக்காகலாம் நல்லா இருக்குன்னு போய் சொல்லக்கூடாது. டெவலப் ஆயிட்டா. முட்டை ஒன்று வந்துருச்சு, சாப்பிடுங்க. முட்டை. மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி எடுத்துக்கிட்டேன். கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இட்லி. இவர் வந்து சாப்பாடு தம்பிகளுக்கு அம்மா போடுறாங்க. என் தங்கச்சி வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டான். ஆத்தா கொடுத்ததுல வாங்கிக்கோ. எப்போ ஊருக்கு வந்தாலுமே நாங்கள் வந்தாலுமே பேரங்களுக்கு கொண்டு காசு கொடுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, இவங்க வேலை காசு கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி தருவாங்க. இப்போ 500 ரூபா கொடுத்து ஆளுக்கு 250 ரூபா வச்சுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் போய் இப்போ பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு வந்துருச்சு. எங்கள் அப்புச்சி இருந்திருந்தா எனக்கு கொடுத்துருக்கோம் காசு. என் பெரிய பேத்திக்கும் காசு கொடுத்துருக்கோம். நான் சொல்லியிருக்கோம் காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. பார்த்தீங்களா?
எப்படி காசு நீ வச்சுக்க போறியா செலவுக்கு? அவன் வச்சுக்க போறான் மாமா. எனக்கு காசு நீ சூடு நடக்குது மேல போக முடியுமா என்ன வேலைக்கு? கொள்ளு பேரங்கிட்ட காசு கொடுக்குற கொள்ளு பேரங்கிட்ட தான் நீ கேட்கணுங்க. பாருங்க தம்பி பாட்டி உங்களுக்கு தான் காசு கொடுக்குது. காலேஜ் ஷேர் 50-50. ஏன் கொடுக்க மாட்டானா? அவன் என்ன பண்றான்? நீ தான் செலவு பண்ணுவ காசு. அவன் என்ன செலவு பண்றான்? தம்பி கொடுத்துற அண்ணன்கிட்ட. அவ இப்ப என்பி நடேசன் போயிட்டு நம்ம கிட்ட காசு தருவான் பாருங்க, இந்த 500 கொடுப்பாங்க. ஸ்டேஷனரி ஐட்டமாவே கேட்கறான். எதுக்கு கேட்கறானே தெரியல. ஏன் வீட்ல மட்டும் இந்த ஸ்டேஷனரி பேனலாம் அத்தனை இருக்கு. வாங்க போகணுமா? என்ன வாங்க? அதான் ரவுண்டானா கிட்ட ஞாயிற்றுக்கிழமை கரூர் ரவுண்டானா கிட்டதே அவங்க போய் தான் ஆகணும். வாட்ச் கடைக்கு அப்படி இப்படி போய் பார்த்துட்டு வரணும். சரி கிளம்பலாம். போலாம். இங்க வந்ததுக்கு கார் டிக்கில பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், கருவேப்பிலை, தேங்காய், பெயிண்ட் டப்பா, பெயிண்ட், பிரஷ், வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பெயிண்ட்ல மிச்சம் கிடந்துதான். கருவேப்பிலை வேலை நடந்துட்டு இருக்கனால எல்லாமே எடுத்துட்டு போங்க, யூஸ் ஆகும்னு சொல்லி அது ஒரு கட்டப்பை நிறையா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சிக்கன் செஞ்சாங்க. சிக்கன் குழம்பு மிச்சம் இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் தம்பியெல்லாம் சாப்பிட்டு சொல்லி இது ஒரு சம்பளம் நிறைய சிக்கன் குழம்பு ஊற்றி வச்சுருக்காங்க. கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பிலை. அம்மா போயிட்டு வரோம். டாட்டா போயிட்டு வரேன். பாய்.